வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. இப்போ ரெண்டாவது நாம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னா, அது நம்ம அந்த கோயில்ல இருந்து கண்டினியூ ஆகி தூத்துக்குடி வந்து, தூத்துக்குடிக்கு அடுத்து சேர்ந்த பூமங்கலம், அதாவது தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூர் போற வழியில ஆத்தூருக்கு அடுத்து லெப்ட்ல கட் ஆகும். சரியா? ரூட்டை நல்லா கிளியரா கேட்டுக்கோங்க. தூத்துக்குடியில இருந்து ஆத்தூர் வரும். ஆத்தூருக்கு அடுத்து லெப்ட்ல ஒரு ரோடு கட் ஆகும். அது உள்ள போனோம்னா சேர்ந்த பூமங்கலம். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சுக்கிரஸ்தலம். நவ கைலாயத்துல இது சுக்கிரனுக்கு ஏத்த ஸ்தலம். நம்ம ஃபர்ஸ்ட் குருஸ்தலம் கும்பிட்டுட்டோம் இன்னைக்கு காலையில எனக்காண்டி. இப்போ சுக்கிர ஸ்தலம் அப்பாவி அப்பாவுக்காண்டி, மொத்தத்துல ஃபேமிலி எல்லாருக்கும், நம்ம மக்கள் எல்லாருக்குமே தான். ஸ்தலம்னா அப்ப சுக்கிரவார வெள்ளிக்கிழமை தானே கும்பிடணும். அது வெள்ளிக்கிழமை வரணும். இன்னைக்கு நம்ம இங்க பண்ணுனதுனால சேர்ந்து போங்க. அதே சேர்ந்து அங்க கும்பிட்டு அந்த சாமிய தரிசனம் பண்ணிட்டு இங்க சேர்ந்தாலும் இங்கேயும் கும்பிட்டா ரொம்ப நல்லதான். அதனால நம்ம வியாழன் வெள்ளி அடுத்தடுத்து நான் ஹிந்தியில படிச்சத சொல்றேன். குருவார்னா வியாழக்கிழமை, சுக்கிரவார்னா வெள்ளிக்கிழமை. ரைட், அது உண்மைதான். சொல்றத 100க்கு 150 ஒண்ணு ஒத்துக்கிட்டுதான். அதாவது நம்ம இப்ப வாரம்ல அம்மா சொன்ன மாதிரி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படி கிளம்ப நம்ம வந்துருக்கோம். இப்போ ஒரு இடத்துக்கு அப்பா போனா பின்னாடி அம்மாவும் போகணும். ரெண்டும் சேர்ந்து போறோம்ல, அதே மாதிரி ரெண்டையும் சேர்ந்து சாமி தரிசனம் பண்ணலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. எந்த கோயில்னாலும் தெய்வத்தை எப்பனாலும் கும்பிடலாம். நல்லது பண்றதுக்கு நேரங்கள் எல்லாம் பார்க்க வேண்டாம், நல்லா கும்பிடலாம். இன்னைக்கு நல்லவங்க கூடுற நேரம் எல்லா நேரம் நல்ல நேரம் தான். அதேதான். இப்ப அப்பாவி அப்பா பெல்ட் போடல, ஏன்னு கேட்காதீங்க. நாங்க வண்டி டிரைவ் பண்ணல, வெக்கையா இருக்கு. நாங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. வானிலை அறிக்கையில சொன்னது எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. என்னங்க, மழை நல்லா பெய்யும், கொடலாம் கொண்டோம் மழை வேலை. இப்ப வண்டி நிப்பாட்டி தான் பேசுவோம். 2 குடம் எடுத்து வேற வச்சோம். என்ன காலையில கிளைமேட் இல்ல, காலையில கிளைமேட் அப்படிதானே இருந்துச்சு. பெந்தச்சுல ஒரு 2-3 தூத்தல் ஒரு இடத்துல. இப்ப நம்ம சாமி கும்பிட போவோம். சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து இறங்கி போயிட்டாங்க. ஏசி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே நானு உள்ள உட்காந்து கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப கசகசான ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் சாப்பிடுவோம். ரொம்ப கசகசான ஆயிடுச்சு. ஃபேஸ் எல்லாம் பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு. சரி, சாமி கும்பிட்டு அப்புறமாட்டு பேசுவோமா? சாமி வராகி நல்லா, வராகி அம்மனை கும்பிட்டுக்கோ. இந்த இடத்துல தான் வராகி அம்மன் நல்லா கும்பிட்டுக்கணும். எல்லாரும் ஆமா, எல்லாம் இருக்கு. இது வெளிப்பிரகாரம் சுத்துவாங்க. நல்லா இருக்குல்ல? இது வெளிப்பிரகாரம் எல்லாம் வேலை நடந்துருக்கு. இப்பதான் வேலை நடந்துட்டு இருக்கு. பழைய கோயில்ல பூராமே பொண்ணு 1000 வருஷம் ஆல்ட்ரேஷன் பண்றாங்க. அது கூட இருக்கும், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்கும். லிங்கோத்பவர் இந்த சாமியோட ஸ்பெஷல் இப்ப சொல்லுவாங்க. என்ன கேட்போம், சொல்லுவோம். லிங்கத்தோர தரிசனம் பண்ணிக்கோங்க உறவுகள். நீங்க எல்லாரும் வீட்டுல இருந்த மணிக்கே உங்களுக்கும் இந்த அருள் கிடைக்க நீங்களும் வீட்டுல இருந்து இந்த கோயில நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்க காமிச்சிருக்கோம், வீடியோ போட்டே காமிச்சாச்சு. பாருங்க, உள்ள மூலஸ்தானத்தை மட்டும் எடுக்கல, அது எடுக்க கூடாது. அது ரூல்ஸ் படி கண்டிப்பா எடுக்க கூடாது. வெளிப்பிரகாரம் நம்ம எடுத்துக்கலாம். இதேமே சில கோயில எடுக்க விட மாட்டாங்க. இங்க யாருமே ஆளே அவ்வளவா இல்ல. இங்க நட அந்த மாதிரி நேரம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க 3 பேர் மட்டும்தான். வியாழன் தானே, 3 பேரு பூசாரி, அவ்வளவுதான், வேற யாருமே இல்ல. ஓகே, சரி. இங்க பாருங்க, அப்பாவே போட மூக்க பட்டை பூசுறேன்னு. இது வன்னி மரம் என்ன, மெல்லிசா வளைஞ்சு வந்துருச்சு. விநாயகருக்கு ஏற்ற வன்னி இலை. தொட்டாஞ்சிலிங்கி இருக்குமா? வெளியில இருக்கும். அந்த தொட்டாஞ்சிலிங்கி செடி மாதிரி தான் இருக்கும். அது தொட்டா அப்படியே மடங்கிடும். அப்படியே இருக்கும். இது பூரா ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க கோயில ஃபுல்லா. இந்த சிற்பங்கள்லாம் பாருங்க, ஒரு மாதிரி டேமேஜ் ஆகி இருக்கு எல்லா சிற்பங்களுமே. இதெல்லாம் புனரமைச்சா நல்லா இருக்கும். இந்த சிவன் பூராமே அகஸ்தியர் இது பண்ணதான். அவங்க பூஜை பண்ணி, ஆமா, அவர் அகஸ்தியர் பூஜை பண்ண சிவன் பூராமே. வாங்க, கேதுசனீஸ்வரர், வீரபத்ரர் இருக்காரு, இங்க இருக்காரு வீரபத்ரர். பைரவர் இருக்காரா? பைரவர் இருக்காரு. பைரவர் இப்போ இந்த கோயிலை பத்தின விவரத்தை நம்ம ஐயா அங்க இருக்காங்க, ஐயா சொல்லுவாங்க, கேளுங்க.
சொல்லுங்க. சொல்றமா? சொல்லுங்க. அதாவது கோயில் சிவனை வந்து நேர்ல பார்த்தது யாருன்னா நக்கீரர் பார்த்திருக்காரு. தமிழ் சங்கத்தின் தலைவர் நக்கீரர் பார்த்திருக்காரு. ரெண்டாவது கட்டமா யார் பார்த்திருக்காருன்னா மயிலாசுரம் பார்த்திருக்காரு. மயிலாசுரம் பார்த்திருக்காரு. மூணாவது முறையா அகத்தியர் பார்த்திருக்காரு. அப்ப அகத்தியர்னா வடதிசையில சிவனுக்கும் விஷ்ணுக்கும் மும்மூர்த்திக்கும் திருமணம் ஆகும்போது வடதேச தாழ்ந்தாகவும் தென் தேச வசந்தாகவும் இருக்கு. அப்போ நீ அகத்தியா நீ போய் தென் திசைக்கு போ, அப்பதான் உலக சமநிலை வரும் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. அகத்தியர் தெற்கு வர வர உலகம். அப்போ அகத்தியர் கேட்டிருக்காரு, உங்க திருமணத்தையும் பார்க்காம நான் எப்படி தென் திசைக்கு போறது? அப்போ இவ அழிஞ்சி தென் பகுதியில என் தச்சனுக்கு மகளா தாட்சாணியா பிறப்பா, அப்போ ஒரு கட்டம் திருமணம் நடக்கும், அப்ப எங்களுக்கு திருமணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட மகாண்ட சீடரா இருந்தவர் தான் ரோமச முனிவர். அந்த முனிவர் சிவனை அகத்தியரை பார்த்து கேட்டுக்காரு, சிவனை நான் பார்க்கணும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணா பார்க்க முடியும்னு கேட்டுக்காரு. அப்ப நீ 9 மலர்களை பிடிக்க தாமிரபரணி நதியில் விடு, ஒரு மலர் தங்குற இடத்துல ஒரு லிங்கத்தை வச்சு வணங்கு, கடைசியா சேர்ற மலர்ல உனக்கு சிவன் காட்சியளிப்பாரு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. அப்ப இவர் 9 மலர்களை பிடிக்க தாமிரபரணி நதியில் விட்டுருக்காரு. பாவனாசம் ஒரு மலர் தங்கிட்டு, சேர்மாதேவியில ஒரு மலர் தங்கிட்டு அங்க ஒரு லிங்கம், பாவனாசம் ஒரு லிங்கம், கோடையல்லூர்ல ஒரு மலர் தங்கிட்டு அங்க ஒரு லிங்கம், குன்னத்தூர்ல ஒரு மலர் தங்கிட்டு அங்க ஒரு லிங்கம், முரப்பநாட்டுல ஒரு மலர் தங்கிட்டு அங்க ஒரு லிங்கம். நம்ம இப்ப பாத்துட்டு வந்தோமே, போன வீடியோல பார்த்தோமே அந்த ஊர் முரப்பநாடு, தெந்திரிப்பறை. ஆமா. அப்புறம் திருவைகுண்டத்துல ஒரு லிங்கம் தங்கிட்டு ஒரு பூ தங்கிட்டு, தெந்திரிப்பறையில ஒரு பூ தங்கிட்டு, ராஜபதியில ஒரு பூ தங்கிட்டு, கடைசி மலருக்கு சேர்ந்ததுனால சேர்ந்த பூமங்கல் பெயர் சுட்டி, அந்த பேர் அதனால வந்து சேர்ந்த பூமங்கல் பெயர் சுட்டி இங்கதான் அந்த ரோமசமுனிவருக்கு சிவன் காட்சி அளிச்ச நேர்ல காட்சி கொடுத்தா வரலாறு. அதான் பாவனாச சூரியன், சேர்மாதேவி சந்திரன், கோடையல்லூர் செவ்வா, குன்னத்தூர் ராகு, முரப்பநாடு குரு, சிறுவைகுண்ட சனி, தெந்திரிப்பறை புதன், ராஜபதி கேது. இதனுடைய அம்சம் சுக்கிர அம்சம். கரெக்டா நல்லா விவரமா நல்லா சொன்னாங்க. என்ன வரணும்னா ஈஸியா வரலாம், எல்லாம் பக்கத்துல தான் இருக்கு. நவர் கைலாயமுமே இங்க வந்து சுத்தி பக்கத்திலேயே தான் இருக்கு. நீங்க உறவுகள் வந்து இங்க அழகா தரிசனம் பண்ணிட்டு போலாம். எல்லாம் சிம்பிள் டிராவல் தான். அது பாத்தீங்கன்னா கோயில்களுக்கும் செலவும் கிடையாது. ரொம்ப நம்மளா விருப்பப்பட்டு கோயிலுக்கு செலவழிச்சாதான் உண்டு. எந்த கண்டிஷன் எதுவுமே கிடையாது. நீங்க அழகா வந்து நல்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு போலாம். சரியா? இந்த கோயில்ல ஒரு சரியான மகிமை என்னன்னா, இந்த நந்திக்கு அந்த பரமா நின்னு சிவனை பார்த்து கும்பிடணும். கும்பிட்டுட்டு அப்படியே போய் அந்த பக்கம் நின்று கொடிமரத்தை கும்பிடணும். திருப்பி சுத்தக்கூடாது, அப்படியே வந்துடணும். வந்து சிவனை கும்பிடணும், திருப்பி அப்படியே போகணும். அங்க போய் நின்று சிவனை கும்பிடணும் கொடிமரத்துல. 3ஆவது முறை வர சொல்ல வலதுகிற காத்துல நந்தியோட காத்துல கையும் மேல படக்கூடாது, வார்த்தையும் வெளியே காக்கூடாது. நம்ம என்ன நினைச்சோமோ சொல்லணும். குழந்தை இல்ல, திருமண மகளா, ஏதாவது நோய் சொல்லணும். அப்புறம் இந்த சைடுல நின்று இப்படியே வீட்டு வந்து இடதுகிற காத்துல சொல்லணும். அப்படி 41 நாள் விடாம நம்ம சொல்லியாச்சுன்னா, ஒரே டைம் காலை 8 மணி அதே 8 மணி விடாம 41 நாள் விடாம சொல்லியாச்சுன்னா நம்ம நினைச்ச சொல்ற காரியம் கண்டிப்பா நடந்தே நடக்கும். கேட்டுக்கோங்க, பரிகாரம் நல்லது. எத்தனை வருஷம் இருக்கும் அந்த கோயில்ல வந்து? ரோமசாமினா 1000 வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம். ஆமா, அவர் வச்ச லிங்கம் 18 அடிக்கு கீழே இருக்கான். இந்த லிங்கத்துக்கு கீழே லிங்கம் இருக்கு இல்லையா, இந்த லிங்கத்துக்கு கீழே 18 அடிக்கு கீழே இருக்கா அந்த ரோமசாமிவர் வச்ச லிங்கம். அதுக்கு மேலதான் இப்போ எது எல்லாமே இது பண்ணாலும் அதை மட்டும் தொடக்கூடாது, இடிச்சு ஏதாவது பண்ணக்கூடாது. அவர் வச்ச லிங்கம் 18 அடி கீழே, அதை மட்டும் எடுக்கக்கூடாது. பாவனாசம் 2 அடி கீழே. இப்ப இருக்க லிங்கத்துக்கு பாவனாசம் 2 அடி கீழே, சேர்மாதேவி 4 அடி கீழே, கோடையல்லூர் 6 அடி கீழே. ஒண்ணுக்கு 2 அடி வித்தியாசம். 9 கோயில் இல்லையா, 9 18 அடி கீழே. இவர் கடைசி இருக்கிறதுனால 18 அடி கீழே. 2 அடி கீழே கீழே போயிருக்காரு. 9வது 18 அடி கீழே தான் அந்த லிங்கம் அவர் வச்சிருங்க. இந்த விவரங்கள்லாம் நமக்கு தெரியாது. இங்க வந்து இந்த ஐயாட்ட கேட்க போய் தான் இந்த விவரங்கள்லாம் தெரியுது. சேர்ந்த பூமங்கலங்கிற பேரு ஏன் வந்ததுன்னா எனக்கு இப்பதான் புரியுது. நல்ல விளக்கமா சொன்னீங்க ஐயா, ரொம்ப நன்றி. இங்க வந்து ஸ்பெஷல் என்னன்னா, கோபுரத்துல குபேரர் இருக்காரு. சங்கநிதி பதுமநிதியோட கோபுரத்துல குபேரர் இருக்கிற ஒரே ஸ்தலம் இதுதான். அவர் 2 மனைவியோட இருக்காரு குபேரமூர்த்தி. அந்த யானை தெரியுதா? காமி, இங்க தெளிவா தெரியுது. இதானப்பா? இங்க தெளிவா இல்ல, நீங்க சங்கநிதி பதுமநிதி கையில வச்சு குபேரர் உட்கார்ந்து யானையில வர்றாரு. ஒரு சிறப்பான இது இந்த கோயில்ல. இந்த கோயில்ல தான் அந்த இது இருக்கா. அதாவது அந்த சிலைகளை அதுக்கப்புறம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான்.
என்ன ஆனா ரொம்ப விசேஷமான கோவில். சூப்பர் கோயில், நல்ல கோயில், பார்க்க வேண்டிய ஸ்தலம். ஆமா, ஐயா நல்லா வளர்ந்து கொடுத்தாங்கல்ல. ரைட். நம்ம ஒரு பிறவி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் போய் தரிசனம் பண்ண வேண்டியது கண்டிப்பா. அந்த பிறவி முடியறதுக்குள்ளேயும் இது மாதிரி ஸ்தலங்கள்லாம் போய் கும்பிட்டுருங்க எல்லாரும். சரியா? இப்போ வந்து வீடியோலயே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நேர்ல வர முடியறவங்க தயவு செய்து கொஞ்சம் வந்து நீங்க சாமி கும்பிட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. எங்களுக்கு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஹாய் ஹலோ ஹலோ, உனக்காண்டி உறவுகள் காத்துட்டு இருக்காங்க. ஹாய் ஹாய் ஹாய். சூப்பர். இந்த பின்னாடி அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் புடிச்சிட்டா, 2 பேரும் வந்திருக்காங்க. ஹாய், 2 பேரும் ஹாய் சொல்லுங்க. வாழ ஆட்டுற ஆட்ட பாரு. ஓ, வால் ஆடுறதா ஹாய் ஹாய் காமிக்கிறது அர்த்தம். அவ்வளவுதான். ஓகேவா? பாய். இங்க கடை இடம் ஒண்ணு இல்ல, பிஸ்கட் வாங்கி போடலாம். காட்டுக்குள்ள இருக்க கோயில். ஆமா, அதனால போட முடியல. பாருங்க. பாய் பாய் பாய். என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லி நினைக்குது இந்த நாய். இப்ப சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்படியே போயிட்டு வழி நடுவே ஏதாவது விக்குதான்னு பாத்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு கடையில ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஊரை பக்கம் பைய போவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து போகும்போது சில பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு. வீட்டு பொருட்கள் தான் வாங்கணும். டிமார்ட்ல, தூத்துக்குடியில வந்து டிமார்ட் இருக்கு. நம்ம மதுரை டிமார்ட்ல தான் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு வந்து தூத்துக்குடி டிமார்ட்ல போய் ஒரு சில பொருட்கள் தான் வாங்க வேண்டியது, ரொம்ப வாங்க வேண்டியது இல்ல. அது மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். இப்ப களைப்பு ஆயிட்டோம், கொஞ்சம் ஃபேஸ் ஃப்ரெஷ் அப் ஆக்கிட்டு என்ன சாப்பிடறதுக்கு முதல்ல சாப்பிடுவோம். சரியா? எங்க போய் ஆக வீட்டுல போய் தான் ஆகணும். ஆமா, சாமி கும்பிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகக்கூடாது. கடைய தேடி நம்ம அலையங்குள்ளையுமே மூஞ்செல்லாம் எல்லாம் இதாயிரும், என்ன மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும். சரி, ரைட்டு, வாங்க பாப்போம். அடுத்து சாப்பாடை பாப்போம். ஓகேவா? இந்த கோயிலை பத்தி விவரம் நல்லா கேட்டிருப்பீங்க. அந்த ஐயா நல்லா சொன்னாரு. சுக்கிரனுக்கு ஏத்த, அதாவது சுக்கிரனுக்கு உண்டான ஸ்தலம் இந்த ஸ்தலம் தான். விரிவாக்கம் நீங்க கோயில அந்த ஐயா மூலியமா கேட்டிருப்பீங்க. ஏன்னா இப்ப எனக்கும் அப்பாவுக்கும் இந்த கோயிலுக்கு இப்படி சேர்ந்தாலும் சாமி கும்பிட்டு சொன்னாங்க. அதனால வந்துட்டோம், திருப்தியா சாமி கும்பிட்டுட்டோம். நல்லா இருந்துச்சு கோயிலு. நீங்க பார்க்க வேண்டியவங்க சில பேர் பார்க்கணும்னா வாங்க. பக்கத்துல எல்லாமே தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கு. இதுல வந்து பழகினவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ தூத்துக்குடி, நம்ம திருச்சி, மதுரை, சென்னையில இருந்து வரவங்க டைரக்டா மதுரை, தூத்துக்குடியில இருந்தாலும் திருச்செந்தூர் வர்ற வழியிலேயே ஆத்தூருக்கு லெப்ட் சைட்ல இருக்கு அந்த ஊரு சேந்தப்பூமங்கலம்ட்டு. அந்த கோயில் வந்து மொரப்பநாடு, திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு மொரப்பநாடு. எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்க? 40 கிலோமீட்டர் உள்ளுக்கே தான். அந்த 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், அந்த மாதிரி டிராவல்ல தான் எல்லா கோயிலுமே இருக்கு. நீங்க பார்த்தலாம், சூப்பரா இருக்கு. அந்த ஐயா சொன்ன கதைகளே எனக்கு இப்பதான் ரொம்ப நல்லா புரியுது. ஓகே, சரி வாங்க பாப்போம். இப்ப பனங்கிழங்கு வாங்க போறேன். இதெல்லாம் சீசன்ல கிடைக்கும் போது சாப்பிட்டு போடுவோம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அன்னைக்கு கிழங்கு நம்ம சரியா சாப்பிடல, பொங்கல் அன்னைக்கு எங்க கொடைக்கானல் போயிட்டோம். அதனால இப்ப சாப்பிடுவோம். இது நல்ல கிழங்கா கொடுங்க. ஐயா நல்ல கிழங்கா கொடுங்க ஐயா. நாங்க அடிக்கடி வருவோம், உங்ககிட்ட தான் வாங்கணும் ஐயா. இந்த ஐயா கிழங்கு கடை எங்க இருக்குன்னா தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ரோட்ல ஐயா கடை வச்சிருக்காங்க. ஐயாட்ட வந்தீங்கன்னா ஐயாட்ட கிழங்கு வாங்க, நல்லா இருக்குமா. கிழங்கு வாங்கிட்டு ஐயாட்ட. ஐயா கிழங்கு நல்ல கிழங்கு தானே ஐயா? இதெல்லாம் இயற்கையானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீசன்ல கிடைக்கும் போது வாங்கிக்கோங்க. அதுலயும் இது பெண்களுக்கு ரொம்ப நல்லது தெரியுமா? எல்லாருக்குமே நல்லது. பெண்கள் கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதான். சரி, கிழங்கு வாங்கியாச்சு ஐயாட்டா? சரி ஐயா. எவ்வளவு ஐயா? 110. ஐயா பார்த்து போடுங்க. வந்து மண்பானை எல்லாம் இருக்கு. மண்பானை, அடுப்பு, கிழங்கு அவிச்சு வைக்க எல்லாம் வச்சிருக்காங்க. அவிச்சு வச்சிருக்காங்க. அந்த அவிச்சு வச்சிருக்காங்க. இது அவிச்சே வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இது வந்து தூத்துக்குடி டு திருச்செந்தூர் போற ரோட் மேல இருக்கு. கிழங்குலாம் பாருங்க. இது வந்து ஏன் இப்படி அந்த கொட்டையோட வச்சிருக்காங்கன்னா, பாருங்க, இது ஏன் இப்படி வச்சிருக்காங்க தெரியுமா? அது வாடாம காயாம இருக்குமா கிழங்கு. காயாம இருக்கும். அது சில இதுல இருக்கும், சில இதுல இருக்காதுங்க. அந்த டவுன் பூ இருக்கும், அது சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. சாப்பிட்டா
அதுக்குள்ள டவுனுன்னு சொல்லுவாங்க, அது பேர் டவுனுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து உடைச்சு கொடுப்பாங்க. உடைச்சு உள்ள இருக்கும் பூ மாதிரி. இப்ப தேங்காய் பூ சாப்பிட்டுருக்கோம்ல, அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கும். அதான் உடம்புக்கு நல்லது. நல்லது. ஆமா, ரொம்ப நல்லதுல. இதெல்லாம் பனைமரத்துல உள்ளது, தென்னை மரத்துல உள்ளது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப பனங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, ஆட்டுக்குட்டியை பாருங்க, குட்டி ஆடு அழகா படுத்திருக்கு. வெயிலுக்கு இதமா ஒரு மரத்துக்கடியில. மழை வரும்னு சொல்லியிருக்காங்க, ஆனா மழையும் இல்ல ஒண்ணும் இல்ல, வெயில் தான் அடிக்கி. என்ன அதான் காமிச்சேன், நல்ல குட்டி ஆடு அழகா இருக்கு. ஓகே, சும்மா விளையாட்டு பொருள் சின்ன பிள்ளைங்களுக்கு இப்ப சாப்பிட வந்திருக்கோம். ஆமா, இப்ப ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம். அங்க முன்னாடி இந்த விளையாட்டு பொருள்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு பாட்டு படிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல சாமி எடுத்தாச்சு, சாப்பிட வந்திருக்கோம். இங்க வா, இங்க நல்ல மழை இருக்கு. இது வந்து இந்த சாம்பிராணி வைக்கிறதுக்கு என்ன அழகா இருக்குமா? அழகா இருக்குல்ல? இந்த மாதிரி எல்லாம் பாக்கும்போது நான் இன்னும் குழந்தையாவே மாறிடலாம் மாட்டோம். குழந்தையாவே மாறப்போறியா? அதுக்கு வளர்ந்தோன்னு அது அழகா இருக்கு. அது என்னது? எது? அந்தோ அது இது காடு வைக்கிறதா? அது என்னது உங்களுக்கு கேளமா? இது என்ன பாக்கீங்க? கேசரி, பாட்டு படிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உளுந்தங்களி, கேரக்காய்வாறு, கருப்பட்டி வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம். என்ன இப்ப வந்து மதிய சாப்பாடு சாப்பிடுவோம். என்ன காவியா, வயிறு பசி வந்துருச்சு. வயிறு பசிக்கல, சாப்பாடு, பாயசம், தொடுகுறி, சாம்பார், சாப்பாடு. காவியாக்கு என்ன சாப்பாடு? வெஜ் ரைஸ் கேட்டா கோபி மஞ்சூரியன். என்ன பேசிட்டு சாப்பிடு. வாழைத்தண்டு கூட்டு. வாழைத்தண்டு வாழைத்தண்டா? வாழ்த்து நல்ல இல்ல, உடம்பு நல்ல உடம்பு இல்ல. நம்ம இப்ப கூட வாழைத்தண்டு சாப்பிடவே இல்லையா? எனக்கு வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு. இது நல்லா அவங்க டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த அப்பாவி அப்பா அதை சிந்திட்டாங்க. அப்புறம் இது வந்து கோபி ஃப்ரை. இது வந்து பன்னீர் டிக்கா. இது அப்பாவி அப்பாவின் ஆசை. நம்ம வந்து பன்னீர் டிக்கா சாப்பிடாத கடையில உள்ள நல்லா இருக்கும். பிரசன்டேஷன் பாரு எப்படி இருக்கு. ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுருக்கோம் கடையில. இதோட பிரசன்டேஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கும் பிரசன்டேஷன் செம்மையா வச்சிருந்தாங்க. இந்த அப்பாவே பசந்துறதுனால காமிக்க முடியல. இது ஆமா, ஆக்சுவலி அது என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா லிக்யூடா இருக்கு. சாப்பிடணுமா? இப்போ சீக்கிரம் சொல்லுப்பா. சுத்தி இது உள்ள கேட்ச் பண்ண பாருங்க, நாங்க சாப்பிட்டு இந்த பொம்மை இது வாங்கிட்டு இருக்கோம். அப்பாவே பண்ணு ஸ்நாக்ஸ் கடை கிட்ட நின்னுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா வித்தியாசத்தை? பாட்டு படிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. சும்மா சத்தமா பேசி பாட்டு படிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் வேணுமா? சரி, இந்த ஒரு பால் கொடுங்க. எடுப்பா, எடு. தள்ளு, இங்க தள்ளு. எந்த பால் வேணும்? இது இருக்கட்டுமா? போதுமா? எவ்வளோ? பன்னீர் டிக்கா, அப்புறம் வந்து காலிஃபிளவர் எல்லாம் சாப்பிட்டு, காலிஃபிளவர் சாரி காளான், அது என்னது காலிஃபிளவர் தானே, எல்லாம் சாப்பிட்டு இவளுக்கு வாய் சுத்தி எரியுதான். காரம் அவ்வளவா இல்ல, அவ எரியுதுங்க. அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு, பீடா வாங்கியாச்சு. சார பாருங்க, பன்னீர் டிக்கா அது இதுன்னு அடிச்சுட்டு, வேண்டாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் வேண்டாம். சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு யாராவது டீ சாப்பிடுவாங்களா? காலைல டீ பாட்டு படிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன லஞ்சு சாப்பிட்டுட்டு டீயை பாருங்க, ஆத்தி ஆத்தி குடிக்கிறத பாருங்க. என்ன காவியா, அப்பாவும் மகளும் நல்லா வாங்கி குடிக்கிறாங்க. ரைட்டு, ஒரு 2 சின்ன விளையாட்டு பொருள் ஒன்று வாங்கினேன். ஏன்னா எங்க வீட்டு சுட்டி மகளுக்கும் ஒரு பேத்தி ஒருத்தி இருக்கா, அவளுக்கும் ஒரு விளையாட்டு 2 விளையாட்டு பொருள் வாங்கினேன். இந்த என் பேக்ல வச்சிருக்கேன், ஹேண்ட் பேக்ல வச்சிருக்கேன். கார்ல போகையில காமிக்கேன், அப்புறம் என் பேத்திட்ட கொடுக்கும் போது நான் காமிக்கேன். அவ யாருன்னு வந்திருக்கோம், ஏற்கனவே வீடியோல வந்திருக்கா.
அவட்ட கொடுக்கும்போது நான் காமிக்கேன். ஓகேவா? சரி ரைட்டு, வாங்க போவோம். கிளம்புவோமா? பாட்டு படிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணுங்கள், கிளம்புவோம். உறவுகளே, தாமிரபரணி ஆற பாருங்க. இது வந்து நான் பிறந்து வளர்ந்தது கல்லடைக்குறிச்சி நாக்கல. கல்லடைக்குறிச்சியில இருந்து வர்ற அந்த பாவனாசுல இருந்து வர்ற தாமிரபரணி நதி இது வந்து ஆத்தூர் பாருங்க. இங்க இருந்துதான் வருது தாமிரபரணி நதி. இது ஆத்தூர். இதுக்கு அடுத்து முக்காணின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல தான் கடல்ல அந்த லாஸ்ட் தெரியுதா? ஜூம் பண்ணுறேன், பாத்துக்கோங்க. அந்த கடைசி அங்கதான் வந்து கடலோட கலக்குது. அதாவது எல்லாம் சேர்ந்து கடலோட கலக்குற இடம் அந்த இடம் தான் முக்காணி. ஆறு வந்து உங்க ஊருக்கு அடுத்து பாவனாசுல இருந்து உருவாகி ஆமா இங்க வந்து கடல்ல கடக்கு. ஆமா ஆமா ஆமா. இங்க பாருங்க, நாங்க வர வழியில உப்பளம் இருக்கு பாருங்க. உப்பு தயாரிக்கிற உப்பளம். ஆனா இந்த உப்பளம் எல்லாம் ரோடு எவ்வளோ இதா இருக்கு. இப்ப மேடும் புளியுமா இதெல்லாம் வந்து உப்பெல்லாம் வந்து காஞ்சு போயிருக்குன்னு இந்த இடம். இந்த சூம் பண்றேன் பாருங்க, இதான் உப்பளம். மலை மலையா பூச்சி போட்டுதாங்க வர. அந்த லாஸ்ட் கிடக்கு. இந்த இடம் காஞ்சி போயிருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு, ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. ரொம்ப டயர்ட் ஆகி ஒரு மாதிரி பேடு வந்தோம். வேர்த்து வந்துட்டு உள்ள வந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறம் வந்து அப்பா இந்த ஃப்ரெஷ்அப் ஆகல. நானும் ஆகல. படிச்சிட்டு இருக்காங்க. இது காலைல வாங்க பேப்பர் படிக்கல. டிரைவ் பண்ணல எப்படி படிக்க முடியும்? இப்பதான் படிக்கேன். டிரைவ் பண்ணல எப்படி படிக்க முடியும்? அங்க கோயிலே நேரம் இல்ல. டக் டக்குன்னு வந்துட்டோம். வரையில இந்த டிமார்ட்ல கொஞ்சம் பொருள், தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வாங்கினோம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாது. நாங்க வீட்டுக்கு தேவையானது வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு வந்துட்டோம். வீடு சேர்ந்துட்டோம். நல்ல மாதிரியா 2 கோயிலையும் சூப்பரா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. விருப்பம் இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோக்கள், நல்ல நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தவறாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய். பாய் பாய் பாய்.